அஞ்சலி நிகழ்வுகள் செய்வதாயினும் என்னிடம் முன் அனுமதி பெற வேண்டும். ஏற்பாட்டாளர்களிடம் கண்டனம் தெரிவித்த வலிமேற்கு தவிசாளர். கருப்பு யூலையை பொதுவான தினமாக்குக கஜேந்திரகுமார். யாழில் காணி மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடல். காரைதீவில் உணர்வுபூர்வமாக நடைபெற்ற கருப்பு யூலை 42வது வருட நினைவேந்தல். கரவட்டி தென்மேற்கு பிரதேச சபையில் கருப்பு துணி கட்டி சபைக்குள் பிரவேசம். வவுனியாவில் 86 கைக்குண்டுகளுடன் ஒருவர் கைது. வெளியில் இருந்து அழைத்து வரப்படும் சிங்களவர்கள் சிறைக்குள் நிகழ்த்தப்படும் சித்திரவதைகள். கருப்பு யூலை இலங்கையின் வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயம். கனடா பிரதமர் மார்கானி. 2 சட்டமூலங்களை சான்றிதழ்படுத்திய சபாநாயகர். தொடர்பான விரிவான செய்திகள். தனக்கு தெரியாமல் அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்துவிட்டார்கள் என தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் வணக்க நிகழ்வுக்கு வர முடியாது என வலிகாம மேற்கு பிரதேச சபை தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினருமான ஜெயந்தன் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களிடம் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராசாவின் வணக்க நிகழ்வு சங்கானை கலாச்சார மண்டபத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. குறித்த நிகழ்வை தந்தை செல்வா நற்பணி மன்றமும் மாவை சேனாதிராசாவின் வட்டுக்கோட்டை பிரதேச ஆதரவாளர்களும் இணைந்து ஏற்பாடு செய்தனர். குறித்த நிகழ்வு தொடர்பான அழைப்புதல் வழங்குவதற்காக நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜேந்தனிடம் சென்றுள்ளனர். யாரை கேட்டு எனக்கு தெரியாமல் எனது தொகுதியில் குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்தீர்கள். எனது தொகுதியில் எந்த நிகழ்வு செய்வதாயினும் என்னிடம் அனுமதி பெற வேண்டும் என ஏற்பாட்டாளர்களுடன் தவிசாளர் ஜேந்தன் கடிந்துள்ளார். மறைந்த கட்சி தலைவருக்கு அஞ்சலி செலுத்தவும் தவிசாளரிடம் அனுமதி கேட்க வேண்டுமா என ஏற்பாட்டாளர்கள் விசனம் தெரிவித்தனர். இதேவேளை அண்மையில் பட்டுக்கோட்டை தொகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதனை சந்தித்து பேசிய பிரதேச சபையின் சக உறுப்பினர்களிடம் தவிசாளர் எரிந்து விழுந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கருப்பு யூலை வரலாற்றை மறைக்க முயலாமல் அதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். 1983 வடக்கு கிழக்கு வெளியே தமிழர்கள் கொல்லப்பட்டனர். குறிப்பாக கொழும்பில் பலர் கொல்லப்பட்டனர். இராணுவம் மற்றும் போலீசாரின் தலைமையில் அரசு உதவி பின்னணியில் தமிழ் குடும்பங்கள் உயிருடன் எரிக்கப்பட்டன. அது மறக்க முடியாத சம்பவங்கள். சிங்களவர்களிடையே இருந்த நல்லவர்கள் தமிழர்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்தனர். அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற நாளையே தமிழர்கள் அனுஷ்டிக்கின்றனர். எனினும் இன்னும் இதனை சகலரும் அனுஷ்டிக்கும் பொதுவான நாளாக அறிவிக்க முடியவில்லை. அதே போன்று இதுவரை இன்னும் எந்த அரசும் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரவும் இல்லை. தற்போதைய அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இளைஞர்கள் குழு தெற்கிலிருந்து இந்த நினைவு நாளை நினைவு கூர்ந்து வடக்குக்கு செல்கின்றனர். ஆனால் முற்றிலும் அனுஷ்டிப்பு நாளை மாற்றியமைக்கும் வகையில் இது அமைகிறது. ஜேபிபியும் இதில் குற்றவாளியே. கருப்பு யூலியை வரலாற்றிலிருந்து மறைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அதனை மறைக்க முடியாது. இதுவரையில் எவரும் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கூறவில்லை என்பதை குறிப்பிடுகிறோம். அதற்கான நீதி கிடைக்கவில்லை. அதற்காக எதுவும் நடக்கவில்லை. ஏன் தமிழ் மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டி ஏற்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது தொடர்பாக அதனை பயங்கரவாதம் என்று கூற முடியாது. அவ்வாறு நான் கூற மாட்டேன். பாதுகாப்புக்காக மக்கள் அதனை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் தான் பயங்கரவாத போன்று செயற்பட்டீர்கள். இதேவேளை பலிகாமம் வடக்கு மக்கள் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் செயலகத்துக்குள் சென்று கலந்துரையாட அனுமதிக்கப்பட்டனர். அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் 2013ஆம் ஆண்டில் 6370 ஏக்கர் காணி இராணுவ தேவைகளுக்காக வட்டமானியில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் மற்றும் சர்வதேச அழுத்தங்களால் 3000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. மேலும் 3000 ஏக்கர் காணி நிரந்தரமாக உயர் பாதுகாப்பு வலயமாக விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. இது நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிரானது. அவ்வாறு கையகப்படுத்தியுள்ள 75% காணிகள் இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படவில்லை. அங்கே இராணுவம், கடற்படை, விமானப்படை என விவசாயம் செய்கின்றனர். 6 ஆலயங்களும் தேவாலயங்களும் அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்தன. அவை அழிக்கப்பட்டுள்ளன. அங்கு யுத்தம் நடக்கவில்லை. யார் இவற்றை அழித்தது? இவை யுனெஸ்கோ குற்றமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விடயத்தில் ஜி.ஆர். ஜெயவர்தன அரசுக்கும் அனூர் அரசுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை என கொழும்பில் நடைபெற்ற கருப்பு யூலை நினைவேந்தல் தின நிகழ்வில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. 42 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான கலவரம் ஆரம்பமான கனத்தை சுற்றுவட்டத்தில் கருப்பு யூலை நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்வில் சிவில் சமூகத்தினர், மனித உரிமை ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். கருப்பு யூலை நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் சகோதரத்துவம் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் கருப்பு யூலை வாரத்தில் அரசு முன்னெடுக்கும் நிகழ்வு குறித்து விசனம் வெளியிட்டுள்ளனர்.
தமிழ் மக்கள் நீதி வேண்டி நிற்கின்ற இந்த தருணத்தில் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதில் அரசு சகோதரத்துவம் என்ற பெயரில் ஆடல் பாடல்களில் ஈடுபடுகிறது என கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கருப்பு ஜூலை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை மிகவும் உணர்வுபூர்வமான விடயம். ஆனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதத்தில் அரசு நிகழ்வுகளை நடத்துகின்றது என அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். யாழில் காணிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலானது நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் அழைப்பின் பேரில் வருகை தந்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் R.K. நிகாலின் பங்கேற்புடன் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 5 மாவட்டங்களினதும் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு தனித்தனியாக ஆராய்ந்து தீர்வுகள் காணப்பட்டன. இதன்போது ஏனைய அரசு திணைக்களங்களுடனான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. பாதுகாப்பு தரவினர் வசமுள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களம் வசமுள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் என்பனவற்றை ஆளுநர் ஊடாக விடுவிக்க கோருவது என தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதிப்பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். மேலும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் இருந்து மணல் அகழ்வுக்கான அனுமதி ஒருபோதும் வழங்கப்படாது எனவும், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணியை குத்தகைக்கு பெற்றுக்கொண்டுள்ள வேறு திணைக்களங்களும் அதனை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படாது என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகளை புதிதாக வழங்குவது மற்றும் அதனை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கை மாவட்ட செயலர்கள் தலைமையில் முன்னெடுக்கப்படுமாறு ஆணைக்குழுவின் தலைவர் பணித்தார். மன்னார் மாவட்டத்தில் அதிகளவான சிக்கல்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவுக்கு சொந்தமான 90 ஏக்கர் காணியை தனியொரு நபர் மன்னாரில் பயன்படுத்துவதும் இந்த கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு ஊடாக அணுகுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1983 கருப்பு ஜூலை 42 வருட வரி சுமந்து ஈழத் தமிழர்களின் இனப்படுகொலை மறக்க முடியாத வலியாகும் என காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் S. பாஸ்கரன் தெரிவித்தார். கருப்பு ஜூலை கலவரத்தின் 42வது வருட நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு புதன்கிழமை மாலை காரைதீவில் நடைபெற்றது. 1983 கருப்பு ஜூலை 42 வருட பலி சுமந்து ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலைக்கு எதிராக காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் பாஸ்கரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. இங்கு காரைதீவு பிரதேச சபை உறுப்பினர் கொண்ட பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இங்கு தவிசாளர் உரையாற்றுகையில், செம்மணிக்கு நீதி கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டி பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செம்மணிக்கு நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தென்மேற்கு கரவட்டி பிரதேச சபையின் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வடமராட்சி தென்மேற்கு கரவட்டி பிரதேச சபையின் சமய அமர்வு நேற்று புதன்கிழமை காலை 9 மணியளவில் தவிசாளர் கு. சுரேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக தவிசாளரால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டது. செம்மணிபு உள்ளிட்ட மனித புதைகுழி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல்திட்ட அதிகாரிகள் தங்கு தடையற்ற வசதிகளை அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தமது சமூகத்தின் பலங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும். புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் கூறப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இதுவரை வெளிவந்த தகவலின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகளிலும் சர்வதேச கண்காணிப்புடன் அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதன் ஊடாக சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான வேலைப்பாட்டை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் என தவிசாளர் முன்மொழிவை முன்வைத்தார். இதனை உறுப்பினர் கந்தன் பரஞ்சோதி வழிமொழிந்த சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அஜந்தன் தெரிவிக்கையில், மக்களின் கஷ்டங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இது பிரேரணையின் முதலாவதாக போட்டிருக்க வேண்டும். ஆனால் 18வது பிரேரணையாக போடப்பட்டுள்ளது. இதனை முதலாவது பிரேரணையாக கொண்டு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். நமது பிரதேச சபை ஆவணத்தில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரல் ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட 86 கைக்குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றில் 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கி ரவைகள், கைத்துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன. இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ச மற்றும் ராஜகுரு, போலீஸ் அதிகாரிகளான ரன்வேல ரூபசிங்க, பாலசூரிய, சனுஸ்கேரத், சனத் பண்டார, திசாநாயக ஆகியோர் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைக்கூடத்திற்குள் வெளியிலிருந்து சிங்களவர்கள் அழைத்து வரப்பட்டு தமிழ் அரசியல் கைதிகளை கொலை செய்துள்ள பதிவுகளும் உள்ளன என்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கோவகன் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஆனால் இதற்குரிய விசாரணைகளோ நியாயங்களோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. தமிழ் அரசியல் கைதியான அந்த ஆனந்த சுதாகரன் விடயத்தில் தற்போது ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் அவை எதுவும் கைவிடப்பட்ட நிலையே தற்போது தொடர்ந்தும் காணப்படுவதாக அவர் தனது கவலையை தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை இலங்கையின் வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயமாகவே உள்ளது என கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலையை குறைக்கும் விதத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 42 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை வெடித்தது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். குடும்பங்கள் உடைந்தன. எண்ணற்றோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இலங்கை வரலாற்றில் கருப்பு ஜூலை ஒரு சோகமான அத்தியாயமாகவே உள்ளது. தமிழ் கனடியர்களின் ஆதரவால் உந்தப்பட்டு 1983ஆம் ஆண்டு துன்புறுத்தலிலிருந்து தப்பியோடும் 1800க்கும் மேற்பட்ட தமிழர்களை வரவேற்ற கனடா ஒரு சிறப்பு நடவடிக்கை திட்டத்தை செயல்படுத்தியது. மேலும் 2022ஆம் ஆண்டில் கனடா பாராளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக ஒருமனதாக அறிவித்தது. இது உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான நீடித்த அர்ப்பணிப்பாகும். இந்த கொடுமைகளில் பாதிக்கப்பட்டவர்களையும் உயிர் பிழைத்தவர்களையும் நினைவு கூர்வதில் கனடா தமிழ் கனேடியர்களுடன் நிற்கிறது. இந்த நாளில் இழந்த உயிர்களை நாங்கள் போற்றுகிறோம். அர்த்தமுள்ள நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுடன் கூடிய உலகை கட்டியெழுப்புவதற்கான எங்கள் பணியை உறுதிப்படுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார். வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலம், வேலையாளர்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலம் மற்றும் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டமூலம் ஆகிய 3 சட்டமூலங்கள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அவர்களால் நேற்று சான்றுரைப்படுத்தப்பட்டன. இந்த சட்டமூலங்கள் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதம் நேற்று இடம்பெற்றதுடன் விவாதத்தை தொடர்ந்து இவை நிறைவேற்றப்பட்டன. இந்த 3 சட்டமூலங்களும் 3/6/2025ஆம் தேதி முதலாவது வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கமைய வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமூலம் சட்டத்தை திருத்துவதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான 9ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமாக்கவும், வேலையாளர்களின் வரவு செலவு திட்ட நிவாரணத்தின்படி வரவு செலவு திட்டம் மூலம் ஆண்டு 36ஆம் இலக்க சட்டத்தை திருத்துவதற்கு 2025ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட சட்டமாகவும், வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டமாகவும், வேலையாட்களின் தேசிய குறைந்த வேதனம் சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டமாக நடைமுறைக்கு வரும் எனவும், 2025ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டத்தின் ஊடாக வேலையாட்களின் வரவு செலவு நிவாரணப்படி 2025 மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்பட்டு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது.
அத்துடன் 2025ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டத்தினூடாக 2025 மார்ச் 31ஆம் தேதி அமலுக்கு வரும் வகையில் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி வழங்கல் நிறுத்தப்பட்டு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் சட்டத்தின் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய குறைந்தபட்ச வேதனம் 27,000 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாவினால் அதிகரிப்பு. தேசிய குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,080 ரூபாவினால் அதிகரிப்பு. ஜனவரி 1, 2026 முதல் தேசிய குறைந்தபட்ச வேதனம் ரூபா 30,000 3,000 ரூபாவினால் அதிகரித்து 30,000ஆகவும், தேசிய குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1,200 ரூபா 120 ரூபாவினால் அதிகரித்து 1,200 ரூபாவாக பெயரிடப்பட்டுள்ளது. அத்துடன் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி ஊழியர்களின் ஊதியத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்ததாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaklari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.